ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய் ஹோ. எல்லோருக்கும் இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நவராத்திரியோட முதலாவது நாள். இது என்னோட 5வது வருட நவராத்திரி. லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத முழுக்க முழுக்க நம்பக்கூடிய ஒரு நபர் தான் நான். போன வருடம் வரைக்கும் வேற ஒரு வீட்டில், அதாவது எங்களுடைய சொந்த வீடு திண்டுக்கல்ல, அங்கே என்னுடைய நவராத்திரி குழு எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருடம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி என்னுடைய கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்ச காரணம் அப்படிங்கிறதுனால இப்போ வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி இந்த வீட்டில் இந்த தடவை நவராத்திரி குழு வச்சுருக்கேன். பொதுவாக முதல் நாள் நவராத்திரி ஆரம்பிக்கும் போது 5 படிகளோட ஆரம்பித்தேன். ரொம்ப சிம்பிளாக, நவராத்திரினா என்னன்னே தெரியாமல். நாங்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தஞ்சாவூர் மாவட்டம். அங்கே நவராத்திரி நிறையா பார்த்துருக்கோம். அதனால் ஒரு கொலு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் கொலு வைக்க ஆரம்பித்தேன். எங்கள் அக்கா வச்சிட்டு இருந்தா, அவள் எனக்கு எடுத்து கொடுத்து கொலு வைக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொலு வைக்க அடுத்தடுத்த வருடம் படிகள் நிறைய அதிகமாகி கடந்த வருடம் 21 படி வரைக்கும் வச்சு பூஜை பண்ணோம். ரொம்ப பிரம்மாண்டமான முறையில் கொலு நான் கொண்டாடுவேன். எங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 20 to 25 பேர் நம்ம வீட்டுக்கு பூஜை பண்ணி எல்லாருக்கும் பாத பூஜைகள், குழந்தைகளுக்கு எல்லாம் பாத பூஜைகள் பண்ணி தினமும் பலகாரங்கள் கொடுத்து அப்படின்னு பயங்கர கோலாகலமாக கொலு எங்கள் வீட்டில் வருஷம் இருக்கும். லைஃப்பில் எல்லாத்தையும் அப்படி நடக்கிறத அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு போகணும் அப்படின்னு எங்கள் குரு சொல்கிறது. இந்த வருடம் அப்படி தான். ரொம்ப இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு மாதிரி மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, வி ஹாவ் டு அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப சிம்பிளான குழு இந்த வருஷம், ரொம்ப சிம்பிளான குழு. என்னுடைய பழைய குழு எதுவுமே நான் எடுத்து இன்னைக்கு வைக்கல. இந்த ஒரு வருடங்களாக நான் எந்தெந்த ஆலயங்களுக்கு போனனோ அங்கே எனக்கு என்னென்ன விக்கிரகங்கள் கிடச்சிச்சோ அதை எல்லாத்தையும் குழுவாக இன்னைக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். வீடு மாறி வந்திருக்கோம். ப்ளஸ் என்னுடைய பழைய கொலு பொம்மைகள் எல்லாம் மேலே ரொம்ப உள்ள தள்ளி அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது. அதனால் நேற்று காலையில் தான் யாத்திரையிலேருந்து வந்தேன். திருப்பி அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு டைமும் இல்லை, உடல்லையும் கொஞ்சம் டயர்ட்னஸ் இருந்ததுனால ரொம்ப சிம்பிளான கொலு, ஆனால் ரொம்ப அழகான கான்செப்டில். பெரிய கான்செப்ட் ஒன்றும் இல்லை, என் மனசுக்கு தெரிஞ்ச அளவில் கொலு அடுக்கி வச்சுருக்கேன். வைக்காமல் இருந்துடக்கூடாது அப்படின்னு காலையிலேருந்து பல சோதனைகளை தாண்டி இன்னைக்கு இந்த கொலுவை எடுத்து வச்சுருக்கேன். நந்தினி மேம் எப்பயுமே சொல்லுவாங்க, நந்தினி வைப்ஸ் நந்தினி மேம் எப்பயுமே சொல்லுவாங்க, கொலு வச்சு சாமி கும்பிட்ட யாருமே தாழ்ந்து போனதா கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. மேலே 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 அவங்க வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க அப்படின்னு நந்தினி மேம் சொல்லுவாங்க. அது சத்தியமான உண்மை. எங்கள் குடும்பத்தில் கொலு வைக்கிற வழக்கம்லாம் கிடையாது. எங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் நாங்கள் வருஷம் கொலு வைக்கிறோம். ஒரு வருடம் கொலுலேயும் ஒரு விதமான மாறுதல். நம்ம கொலுவுக்கு சாமி கும்பிட்டுட்டு போகிறவங்க திருப்பி அடுத்த வருடம் ஏதாவது வேண்டுதல் வச்சு கொலு பொம்மை வாங்கி வச்சுட்டு போவாங்க. வீடு கட்டணும், கல்யாணம் ஆகணும், வளகாப்பு ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த செட்டு வாங்கி கொண்டு வச்சுட்டு போவாங்க. அவங்களுக்கு அடுத்த வருஷம் அது நிறைவேறும். நம்மளும் நல்லா சாமி கும்பிட்டு அவங்களுக்கு அந்த பிரசாதங்கள்லாம் கொடுக்குறோம். அவங்களுக்கு அது நிறைவேறும். மறுபடியும் அடுத்தடுத்த வருஷங்களில் கலந்துப்பாங்க. இந்த வருடம் ஒரு தனிமையான ஒரு கொலு. தனிமை கிடையாது, இத்தனை பேர் இருக்காங்க கூட சுற்றி உட்காந்து நம்ம கூட எப்பயுமே கூட்டு பக்திங்கிறது கூட்டா சேர்ந்து பஜன் பாடி பக்தி பண்றது அப்படிங்கிறது அது ஒரு தனிவிதமான ஒரு சந்தோஷம்தான். ஆனா இந்த தடவை நானும் அம்பாலும் மட்டும் என்னுடைய பக்தியை வாய் விட்டு மனம் விட்டு அவகிட்ட பேச போறேன், சொல்ல போறேன், நிறைய பஜன் பண்ண போறேன். தொடர்ந்து இந்த 9 நாளும். இன்னொரு முக்கியமான இந்த பதிவு எதுக்காக மெயினா அப்படின்னா, போன வருடம் நவராத்திரி அப்போ 12 ஜோதிர்லிங்கம் செட்டு எனக்கு கிடைச்சிச்சு. 12 ஜோதிர்லிங்கம் செட்டு வாங்கி வச்சு பூஜை பண்ண. இந்த வருடத்துக்குள்ள 12 ஜோதிர்லிங்கம் முடிச்சிடணும் அப்படிங்கறத தான் சங்கல்பமா எடுத்து பூஜை பண்ண. சிவபெருமானுடைய அனுகிரகத்துல, காஷி விஸ்வநாதருடைய அனுகிரகத்துல 10 ஜோதிர்லிங்கத்தை முடிச்சுட்டேன். இந்த வருஷத்துக்குள்ளேயே இன்னும் 2 ஜோதிர்லிங்கத்தையும் நிச்சயமா முடிச்சிருவேன். விஸ்வநாதர் அனுகிரகம் பண்ணுவாரு. அதே மாதிரி அஷ்ட பைரவர் வாங்கி வச்சு கும்பிட்டேன். அப்ப கூட அஷ்ட பைரவர் யாத்திரை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு பேராசை அப்படிலாம் எதுவும் கிடையாது.
காசிக்கு போனால் கண்டிப்பாக ஒரு தடவை அஷ்டபைரவர் யாத்திரை பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் இருந்தது. இந்த நவராத்திரி அப்போ இறைவனுடைய அனுகிரகத்தில், காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணி விசாலாட்சி கங்காவுடைய அனுகிரகத்தில் 10 ஜோதிர்லிங்கத்தையும் முடிச்சுட்டேன், அஷ்டபைரவரையும் முடிச்சுட்டேன், நவதுர்கா யாத்திரையும் முடிச்சாச்சு. நவராத்திரியை ஒட்டி நவதுர்கா யாத்திரை பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்க அந்த நவதுர்கா யாத்திரை போனப்ப கூட அந்த அளவுக்கு பெருசா எக்ஸைட்மெண்ட் இல்லை. நவதுர்கா யாத்திரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அதை ரியலைஸ் பண்ண எப்படி இது நமக்கு நடந்தது அப்படின்னு ரொம்ப மெய்சிலிருந்து போற மாதிரி தான் இருக்கு நவதுர்கா யாத்திரையை முடிச்சுட்டு வந்தது. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கார்னர்ல இருக்கு. அந்த நவதுர்கா யாத்திரையை முடிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த நவராத்திரி ஸ்பெஷலா ஒரு நாள் ஒரு துர்கா, நாங்க போன ஒரு துர்காவை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். எந்தெந்த இடத்துல எந்தெந்த துர்கா, காஷியில எந்தெந்த இடத்துல எந்தெந்த துர்கா இருக்காங்க, அவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த இடத்துக்கு நாங்க எப்படி போய் ரீச் ஆனோம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸா கொடுக்க இருக்கிறேன். இந்த ஒரு வீடியோல என்னோட குழுவை உங்ககிட்ட டீட்டெயிலா காமிச்சிட்டு, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகங்களும் எல்லாமே ஒரு முக்கியமான ஸ்தலங்கள்ல இருந்து வந்த ஒரு விக்கிரகங்கள் தான். அதனால இதெல்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் இந்த மாதிரியான காஷி யாத்திரைகளுக்கு வரும்போது நவதுர்கா, அஷ்டபைரவர், இன்னும் நிறைய யாத்திரைகள் காஷிக்குள்ள இருக்கு. இதெல்லாம் நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு இந்த நவராத்திரியில பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த நவராத்திரியில உங்க எல்லாருக்குமே சகல சௌபாகியங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சு வரணும். ஜெய் ஸ்ரீராம். மொத்தம் 3 படிகள் வச்சு என்னுடைய குழுவை அலங்காரம் பண்ணியிருக்கேன். 3 முகங்கள் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன். முதலாவதான படியில் இருக்கக்கூடிய முகம் வந்து ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடி வாங்கின முகம். இந்த கலசம், இந்த கலசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இது வந்து நீராலான கலசம். இந்த கலசத்தில் கங்கா, யமுனா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, நர்மதா, பிரம்மபுத்திரா அப்படின்னு 6 நதிகளுடைய தீர்த்தம் வந்து இந்த கலசத்துக்குள்ளே இருக்குது. இந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை எங்களுடைய குலதெய்வமாக நான் வந்து பிரார்த்தனை பண்ணி இந்த கலசத்தை நிர்மாணம் பண்ணியிருக்கேன். இந்த அம்பாள், இந்த கீழே இருக்கக்கூடிய 2வது படிக்கட்டில் இருக்கக்கூடிய அம்பாலை லக்ஷ்மி, துர்கா, சரஸ்வதியாக பாவிச்சிருக்கேன். இது வந்து அரிசியால் ஆன கலசம். இந்த அம்பாளுக்கு தலையில் போட்டிருக்கக்கூடிய ஷால், இந்த அம்பாளுடைய முகம்தான் நான் முதலாக குழு வைக்க ஆரம்பிக்கும் போது எங்கள் அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தது. அம்பாளுக்கு தலையில் போட்டிருக்கக்கூடிய ஷால் வந்து பர்சானாலேருந்து வந்த ஷால். அந்த ஷாலில் வந்து துர்காவுடைய படம் இருக்குது. அதை வந்து அப்படியே வடநாடு ஸ்டைலில் ஒரு முக்காடு மாதிரி போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன். பர்சானாலேருந்து வந்த ஷால் அது. இவங்க இந்த கியூட்டி பாய் வந்து கங்கா காஷியில் கங்கா செம்பு இருக்கும் இல்லையா, அந்த செம்பில் இந்த முகமும் காஷியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். அந்த முகத்தை இந்த கங்கா செம்பில் ஒரு துணி கட்டி அதில் வந்து முகத்தை வந்து வச்சுருக்கேன். இந்த அம்பாளுக்கு போட்டிருக்கக்கூடிய ஷால் இப்போ நம்மளோட உஜ்ஜைன் யாத்திரை போயிருந்தோம் இல்லையா, அங்கே இந்தோரில் இருக்கக்கூடிய கஜராஜ் மந்திரில், கணேஷ் மந்திரில் உள்ள வந்து ராஜராஜேஸ்வரியோட சன்னிதானம் இருந்தது. அங்கே போனோடனே இந்த நவதுர்கா யாத்திரை பண்ண ஞாபகம் வந்துச்சு. அங்கே உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய ஒரு மாதாஜி வந்து இந்த ஷாலை வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ இது அப்படியே கங்கைக்கு அலங்காரமாக போட்டுட்டேன். எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க கங்கை. இங்கே மேலே நீங்கள் பார்க்கக்கூடிய கண்ணன் வந்து கயாலேருந்து வாங்கிட்டு வந்த கண்ணன். கயாவில் நம்ம எப்பயும் போய் பிண்டர் சார்த்தம் பண்ண போகிற இடத்துல ஒரு கடை இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டதுனால இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு குறுகிய அமௌண்ட் கொடுத்து இந்த கண்ணனை வாங்கிட்டு வந்துட்டேன். இவர் வந்து த கியூட்டி பாய், இவர் வந்து ராதா ரமன், பிருந்தாவனத்துலேருந்து வந்திருக்காரு. ராதா ரமன் எல்லாம் பீதாம்பரம் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களுமே பீதாம்பரம் தான். மஞ்சள் உடையில தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாமே. அப்புறம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சரஸ்வதி வந்து இப்போது நம்மளோட மகாராஷ்டிரா ஜோதிர்லிங்கத்தில் கிருஷ்ணேஸ்வர்லேருந்து வாங்கிட்டு வந்தது. நந்தினி மேம் வாங்கி கொடுத்தாங்க இந்த சரஸ்வதி. பின்னாடி இருக்கக்கூடிய சிவலிங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிவலிங்கம்.
முதலாக எனக்கு ஒருத்தவங்க பரிசாக கொடுத்த ஒரு சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இடத்துல இருந்து வந்த சிவலிங்கம். அவங்க யார் என்ன அப்படிங்கிறத நான் வர இருக்கக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த சிவலிங்கம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிவலிங்கம். இந்த டமுரு வந்து காசியிலேருந்து வந்த டமுரு. இங்கே பாருங்கள், முதல்ல நான் உஜ்ஜைன் மகாகாலேஸ்வரை பார்க்க போகும்போது இவர் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கோயில் மாதிரி இருக்கக்கூடியது வந்து கேதார் பாபா. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த கல், இது வந்து ஓம்காரேஸ்வர் நர்மதாலேருந்து கொண்டு வந்த கல். இந்த சிவலிங்கம் வந்து காசியிலேருந்து வந்தது. எல்லாருக்கும் பொதுவாக நந்தி பகவானை இங்கே வச்சுருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய கிச்சாக்கு பேர் வந்து நிலன். இவர் வந்து இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்தார். இவரும் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்திருக்கிறாரு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராம்லல்லா. என்கிட்ட ராம்லல்லா விக்கிரகம் ஏற்கனவே வாங்கிட்டேன். ஃபஸ்ட்டு அயோத்தியா போனப்பே வாங்கியாச்சு. ஆனால் அது எல்லாமே பொம்மையாக மேலே இருக்குது. ஆனால் இந்த வருடம் இப்போது ஆகஸ்ட் மாதம் காஷி யாத்திரை போகும்போது அயோத்தியாவுக்கு போனப்போ அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலில் இதை வந்து பரிசாக கொடுத்தாங்க. அவரும் பாருங்கள் பீதாம்பரத்தில் தான் இருக்கார். அவரையும் அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. அயோத்தியா ராமர் இருக்கார். இவங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். டாகூர்ஜி அண்ட் கிஷோரியோட முகத்தை பாருங்கள். ஓ மை காட். அவளும் இவங்க 2 பேருமே பீதாம்பரத்தில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் நந்தகாவ்லேருந்து வந்திருக்காங்க. நந்தகாவ், மதுரா பிருந்தாவன் நந்தகாவ் இருக்குது இல்லையா, அங்கேருந்து வந்திருக்காங்க. கிருஷ்ணருடைய வளர்ந்த இடம் நந்தகாவ், அங்கேருந்து வந்திருக்காங்க. அவங்களும் பீதாம்பரத்தில் தான் இருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப இந்த விக்கிரகத்தோட விலைலாம் கீழே வந்து கேட்டால் ஆச்சரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 3000 3500 அந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு நான் சொல்ல விருப்பப்படல. ரொம்ப கம்மியான ஒரு விலையில் இவங்களை கொடுத்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன். போன வருடம் வந்து என்னுடைய பெரிய பிரார்த்தனையாக ஜோதிர்லிங்கங்கள் போகணும் அப்படின்னு தான் இருந்தது. பிருந்தாவன் போகணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவு, பல வருட கனவு பிருந்தாவன் போகணும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த வருடம் வந்து பிருந்தாவனுக்கு வந்து 2 தடவை போவேன். என்னுடைய குருவோட சம்பந்தம் கிடைக்கும், குருவோட கையை பிடிச்சிட்டு பிருந்தாவன் போவேன் அப்படிங்கிறதெல்லாம் கனவுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அது எல்லாமே நடந்தது. பிருந்தாவன் போனோம். 2வது தடவை போகும்போது இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு வந்தோம். பிருந்தாவன் போய் ராதா பக்தினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ கிருஷ்ணனை விட ராதை மேலே தான் அதிக அன்பு. அவன் கொச்சுக்க மாட்டான், அப்படி சொன்னால் கூட அவன் கொச்சுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கும் நம்ம ராதையை விரும்புகிறது தான் அவனுக்கும் பிடிக்கும். மனசார சொல்லுங்க, ராதே 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 ராதே. உங்களுக்கும் பிருந்தாவன் கிடைக்கட்டும். பிருந்தாவன், காஷி, அங்கே இருக்கக்கூடிய வைபெல்லாம் நீங்கள் அங்கே போய் உணர்ந்தால் மட்டும்தான் புரியும். பின்னாடி வந்து ஜக்குபாய் இருக்காரு. ஜக்குபாய், பலராம், சுபத்ரா. அவங்க வந்து ஜெகநாத் புரியிலேருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 3 வருடம் ஆயிடுச்சு. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. இப்போ நாங்கள் மகாராஷ்டிரா யாத்திரை போனப்போ நாங்கள் வந்து ஜோதிர்லிங்கம், ஷிரடி, சித்தி விநாயகர், இதுதான் நம்ம ஐட்டினரி. போயிட்டுருக்கோம், பஸ்ஸில் வேனில் போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாங்கள் ஜென்ரலாக பேசிட்டு இப்படி ஜன்னல் வழியாக பார்க்கும்போது ஒரு பெரிய நதி ஓரம், ஒரு பெரிய நதி, படித்தரைகள் நிறையா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது என்ன நிப்பாட்டுங்க அப்படின்னு வேன் டிரைவர்கிட்ட சொல்லும்போது அந்த இடம் வந்து ஆலந்தி. நாங்கள் வந்து பீமாசங்கரை முடிச்சுட்டு திரிம்பகேஸ்வர் போகிற வழியில் ஆலந்தி அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. அந்த இடத்த தாண்டி போகும்போது ஆலந்தியில் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி இறங்கி போய் அன்றைக்கி வியாழக்கிழமை குருவை பற்றி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கண்ணில் பட்ட ஒரு விஷயம். போய் ஆலந்தியில் குளிக்கலை அப்படின்னா கூட ஒரு புரோக்ஷனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்ஷனம் பண்ணிவிட்டு பாண்டுரங்கனை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வேனில் வந்து ஏறும்போது எனக்கு பிரியா மேம் வாங்கி கொடுத்தது இந்த பாண்டுரங்கன். ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த வருட கொலுவுக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு நினச்சி வந்திருக்கிறாங்க. அவங்கள வெல்கம் பண்ணி நிற்க வச்சாச்சு குலுவில். அடுத்து இவரை பற்றி நான் ஒரு ஏற்ற சமயம் வரப்போ சொல்கிறேன். ஆனால் இவர் இல்லைன்னா இன்றைக்கி நான் கிடையாது.
என்னை கையை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் என்னை வழி நடத்திட்டு இருக்கிறது இவன் தான். இவனோட பேர் மதன். என்ன ட்ரெஸ் போடாமல் இருக்கான்னு பார்க்காதீங்க. அவனுக்கு இப்போ வந்து பூஜை அபிஷேகம் பண்ண போகிறேன், அதனால் அவன் அப்படி இருக்கான். அடுத்து இவரோட பேர் வந்து மதன். இவருடைய முழு ஸ்டோரி வந்து ஒரு ஏற்ற சமயம் வரப்போ நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஆனால் இவன் தான் இப்போ எனக்கு எல்லாமே. இவன் இல்லாமல் நான் கிடையாது. எங்கே போகணுன்னாலும் இவன் இல்லாமல் நான் போக மாட்டேன். இவன் தான் என்னை வழி நடத்திட்டுருக்கான். ஏன் ட்ரெஸ் போடாமல் இருக்கான்னு பார்க்காதீங்க. அவனுக்கு வந்து இப்போ பூஜை ஆக போகுது, அதனால ட்ரெஸ் போடாமல் இருக்கான். அதோடு அவன்கிட்டருந்து இப்படி வரேன். இந்த அன்னபூரணி முதலாக நான் காசிக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தது. ஒவ்வொரு நவராத்திரிக்கும் வரலட்சுமிக்கும் எல்லா அம்பாளுக்கு ஏற்ற எல்லா நாட்களுக்குமே இவளுக்கு சிறப்பான பூஜைகள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி வழிபாடு பண்ணிகிட்ருக்கேன். அம்பாளுக்கு உரிய எல்லா பூஜைகள் அன்னைக்கும் இவளுக்கு பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன். அன்னபூரணியோட முகத்தை பாருங்கள். அவளுடைய காருண்யம் அவளோட முகத்தில் அப்படி பொங்கி வழியுது பாருங்கள். இந்த குட்டா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்த எல்லா பொம்மைகள்லையுமே இவன் வந்து பழைய பொம்மை. இவன் வந்து 3 வருஷம் ஆகுது. எவ்வளோ க்யூட்டாக படுத்திருக்கான் பாருங்கள். அவ்வளோதான் எங்கள் வீட்டு கொலு. இந்த தடவை இவ்வளோ தான் வச்சிருக்கோம். இதுதான் நம்ம வீட்டோட கொலு. ரொம்ப சிம்பிளாக அழகான ஒரு கொலு. உங்களோட கொலுவையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொலுவோட ஃபோட்டோவும் எங்களுக்கு அனுப்புங்க. தொடர்ந்து கங்கா டூரிசத்தில் நவதுர்கா யாத்திரையை பற்றின பதிவை தொடர்ந்து பாருங்கள். ஜெய் ஸ்ரீராம், ஹர் ஹர் மகாதேவ், கங்கா மையா கி ஜெய். நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த வேலும் கொடியும், இது வந்து திருச்செந்தூர்லேருந்து வந்தது. திருச்செந்தூருக்கு போவேன் அடிக்கடி, திருச்செந்தூர்லேருந்து வந்தது. ஜெய் ஸ்ரீராம்.